1/2 கப்பு கடலைப்பருப்பும் 1/2 கப்பு துவரம்பருப்பும் ரெண்டும் ஒரே அளவில் எடுத்துக்கோங்க. 5 மணி நேரம் கண்டிப்பாக ஊற வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு 2 டைம் கிட்ட அலசிட்டு அதுக்கப்புறமேட்டு ஊற வச்சுக்கோங்க. இப்போ தண்ணி எல்லாத்தையும் வடிச்சிட்டு மிக்சியில் சேர்த்துக்கிறலாம். மிக்சி ஜாரில் நல்லா அந்த மாதிரி தண்ணி கொஞ்சம் கூட இல்லாமல் நல்லா வடிச்சிட்டு அதுக்கப்புறமேட்டு சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்மளுக்கு வந்து மாவு வந்து நல்லா திக்காக இருக்கணும். இப்போ காரத்துக்காண்டி நான் வந்துட்டு ஒரே ஒரு காஞ்ச மிளகாய் மட்டும் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இந்த அளவுக்கு மட்டும் அரைச்சிக்கோங்க. ரொம்ப திக்காக இருக்கக்கூடாது, அதே மாதிரி ரொம்ப நைஸாகவும் இருக்கக்கூடாது. அங்கனங்கன்னு 1-2 பருப்பு இருந்தால் பரவாயில்ல, ஆனால் ரொம்ப நைஸாக அரைச்சிடாதீங்க. இப்போ இந்த மாதிரி நல்லா அரைச்சதுக்கப்புறமேட்டு எடுத்து போடும்போது மாவு பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா திக்காக இருக்கணும். ஆனால் கொஞ்சம் கூட தண்ணி ஊற்றிடாதீங்க. இது வந்து தனியாக ஒரு பவுலுக்கு மாற்றிக்கிறலாம். இப்போ இதிலே வந்துட்டு ஒரு 2 பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். அதோட 1/2 ஸ்பூன் மட்டும் சோம்பு, கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு குட்டி குட்டியாக கொஞ்சமாக கருவேப்பிலையே கட் பண்ணி சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அந்த உப்பு வந்துட்டு எல்லா சைடும் அந்த மாவோட நல்லா மிக்ஸ் ஆகணும் அந்த பருப்போட. அதனால் இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு கலந்து விட்டுக்கோங்க. உப்பு கரைஞ்சி இந்த மாவோட எல்லா சைடும் நல்லா மிக்ஸ் ஆகணும். இப்போ பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை வந்து நம்ம உருண்டை பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். உங்களுக்கு பிடிச்ச சைஸில் உருண்டை பிடிச்சிக்கோங்க. ரொம்ப பெருசும் இல்லாமல் ரொம்ப சிறுசும் இல்லாமல் நான் வந்துட்டு ஓரளவுக்கு மீடியம் சைஸில் உருண்டை பிடிச்சிருக்கேன். பாருங்கள் நம்ம மாவு இந்த பருப்பு வந்துட்டு இந்த அளவுக்கு நல்லா திக்காக அரைச்சாதான் டக்குன்னு நம்ம உருண்டை பிடிக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். பாருங்கள் சூப்பராக உருண்டை பிடிச்சாச்சுல. இப்போ இது எல்லாத்தையும் தனியாக ஒரு பிளேட்டுக்குள்ள எடுத்து வச்சுக்கிறலாம். உருண்டை பிடிச்சி பாருங்கள் லைட்டாக நம்ம உருண்டை பிடிச்சாலே அந்த பாட்டுக்கு வந்துடும். ரொம்ப போட்டு திக்காக வந்துட்டு உருண்டை ரொம்ப டைட்டாக பிசையணும் அந்தளவுக்கு அவசியம் இல்லை. வெங்காயம் எல்லாமே போட்டிருக்கிறதுனால ஓரளவுக்கு நல்லா திக்காக தான் இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா உருண்டை பிடிச்சி வச்சுட்டு கடைசியில் ஒரே ஒரு உருண்டை மாவு மட்டும் மிக்சியை அலசிட்டு தண்ணி ஊற்றிக்கோங்க. அந்த கிண்ணத்துலையே ஒரு உருண்டையை மட்டும் இந்த மாதிரி கரைச்சி வச்சுக்கோங்க. இந்த தண்ணி ஊற்றும் போது நம்மளுக்கு வந்து குழம்பு வந்து நல்லா திக்காகும். அதுக்காக தான் அதை வந்து கீழே ஊற்றிடாதீங்க. இப்போ குழம்பு செய்கிறதுக்கு பாத்திரம் வச்சு எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் நல்லா காஞ்சோன்னே கடுகு உளுந்த பருப்பு சேர்த்துக்கோங்க. அதோட ஜீரகம், சோம்பு எல்லாமே 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சேர்த்து எல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமேட்டு பூண்டு சேர்த்துக்கோங்க. பூண்டு வந்து அளவுலாம் இல்லைங்க, உங்களோட விருப்பம் தான். எவ்வளோ வேணாலும் சேர்த்துக்கோங்க, டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அதோட ஒரு பிஞ்ச் மட்டும் வெந்தயம் சேர்த்துக்கோங்க. இது எதுவுமே கருகிராமல் பார்த்துக்கோங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு சமைச்சிக்கோங்க. இப்போ ஒரு கொத்து போல் கருவேப்பிலை சேர்த்து நல்லா அதை வதக்கி விட்டுக்கோங்க. அந்த பூண்டு, கருவேப்பிலை, அந்த ஜீரகம், மிளகோட வாசனை சூப்பராக இருக்குங்க. அடுப்பை மட்டும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ வெங்காயம் சேர்த்துக்கரலாம். வெங்காயம் வந்துட்டு நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. ரொம்ப பெருசாக இருந்தால் வதங்கிறதுக்கு ரொம்ப லேட் ஆகும். குட்டி குட்டியாக இருந்தால் தான் சீக்கிரமாக வதங்கும். நம்மளுக்கு வந்து குழம்பும் நல்லா திக்காக இருக்கும். இப்போ வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம். அடுப்பை வந்து ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறமேட்டு 2 தக்காளி சேர்த்துருக்கேன், நல்லா பழுத்த தக்காளியை. இப்போ தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கரலாம். தக்காளி இந்த சைடு வதங்கிட்டு இருக்க டைமில் சைடில் வந்துட்டு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து பாத்திரத்தில் நம்ம உருட்டி வச்சுருக்கிறோம்ல உருண்டை, அதை வந்து லைட்டாக மட்டும் பொரித்து எடுத்துக்கரலாங்க. ஒரு 2 நிமிஷம் மட்டும் முன்னாடி பின்னாடி திருப்பி போட்டு எடுத்துருங்க. இப்படி போடுறதுனால வந்துட்டு உருண்டை உடையவே உடையாதுங்க. எந்த பயமும் இல்லாமல் நீங்கள் வந்து உருண்டை குழம்பு செய்யலாம். நம்ம அவிச்சு போடும்போது இப்போ ஒரு சில பேர் வந்துட்டு இட்லி மாதிரி அவிச்சு போடுவாங்க. அப்படி போடும்போது என்னென்னா கொஞ்சம் ஹார்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் உடச்சி சாப்பிட்றதுக்கு. இது மாதிரி போட்டிங்க அப்படின்னா நல்ல சாஃப்டாக இருக்கும். அதுக்காக வந்துங்க பாருங்கள், இந்த மாதிரி முன்னாடி பின்னாடி மட்டும் திருப்பி போட்டுட்டு லைட்டாக அதோட மேலே இருக்கிற அந்த தோல் இருக்குல்ல, மேலே இருக்கிற அந்த ஸ்கின் மட்டும் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனால் போதும். ரொம்ப நேரம் வந்து உள்ளெல்லாம் வேகணும் அவசியம் இல்லை.
மேலாப்பில் மட்டும் லைட்டாக அந்த கலர் மாறினோன்னே எடுத்துடலாம். அவ்வளோதாங்க. முன்னாடி பின்னாடி மட்டும் திருப்பி போட்டு இந்த மாதிரி லைட்டாக கலர் மாறினோன்னே எடுத்துட வேண்டியதான். இதே மாதிரியவே எல்லா உருண்டைகளையும் 4-5 மட்டும் போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ தக்காளியும் பாருங்கள் நல்லா வதங்கிருச்சு. இப்போ இதில் மசாலா பொடி சேர்த்துக்கிறலாம். மஞ்சள் தூளும் குழம்பு மிளகாத்தூள் சொல்லுவாங்கள்ல, மிளகாத்தூளும் மல்லித்தூளும் 2 கலந்து அரைச்ச தூள் இது. உங்கள்கிட்ட தனித்தனியாக இருக்குது அப்படின்னா மிளகாத்தூள் 1 ஸ்பூனும் மல்லித்தூள் 2 ஸ்பூனும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு மசாலாத்தூளோட பச்சை வாசனைலாம் போக தட்டிக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கிறலாம். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்துட்டு அந்த உருண்டையை வந்து லைட்டாக கரைச்சி வச்சுருந்தோம்ல தண்ணி, அதை மட்டும் ஃபஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு லைட்டாக வதக்கி விட்டுக்கோங்க. இதோட பச்சை வாசனை போக லைட்டாக மட்டும் கொதிக்கட்டும். ரொம்ப நேரம் கொதிக்கணும் அவசியம் இல்லை. லைட்டாக இந்த மாதிரி கொதி வந்ததுக்கப்புறமேட்டு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி வந்துட்டு 3 கப்பு வரைக்கும் தண்ணி சேர்த்துக்கோங்க. குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. குழம்பு நல்லா கொதிக்கணும். நல்லா இந்த மாதிரி மலமலன்னு கொதிச்சதுக்கப்புறமேட்டு உருண்டையை சேர்த்துக்கிறலாம். பாருங்கள், குழம்பு வந்து நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம பொரிச்சு வச்சுருக்கிற உருண்டை எல்லாத்தையும் இதில் சேர்த்துக்கோங்க. எந்த பயமுமே இல்லைங்க, உருண்டை உடையவே உடையாது கண்டிப்பாக. ஆனால் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா உள்ளெல்லாம் வந்து நல்லா சாஃப்டாக இருக்குங்க, நல்லா ஊறி போய். ஏன்னா உள்ளெல்லாம் வெந்தால் தான் நம்மளுக்கு வந்துட்டு கொஞ்சம் ஒரு மாதிரி ஹார்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். நம்ம மேலே இருக்கிற தோல் மட்டும்தான் லைட்டாக வந்து கலர் சேஞ்ச் ஆகிருக்கு. உள்ளக்கெல்லாம் மாவாக தான் இருக்கும். அதனால் அந்த குழம்பு உள்ளே போய் நல்லா சாஃப்டாக இருக்கும். லைட்டாக மட்டும் கலந்து விட்டுட்டு அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ரொம்ப ஹை ஃப்ளேம்லேயும் வேண்டாம், ரொம்ப சிம்லேயும் வேண்டாம். மூடி போட்டு நல்லா கொதிக்க வச்சிடலாம். இப்போ பாருங்கள், குழம்பு சூப்பராக கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைமில் நீங்கள் அந்த தட்டை ஓப்பன் பண்ணும்போது வாசனை வீடே மணக்குங்க, அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும். பாருங்கள், நம்ம என்ன கிண்டினாலுமே உருண்டை கொஞ்சம் கூட உடையாது. எனக்கு லைட்டாக மட்டும் உப்பு மட்டும் பத்தலை, அதனால் நான் உப்பு மட்டும் சேர்த்துருக்கேன். நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. காரம் உப்பு எல்லாம் கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா விட்டுருங்க. பத்தலைட்டா இந்த டைமில் கூட சேர்த்துட்டு திரும்பியும் மூடி போட்டு மூடி வச்சிடலாம். நான் வந்து புளி எதுவுமே சேர்க்கலை. 2 தக்காளி சேர்த்துருக்கிறதுனால எனக்கு புளி தேவையில்லை. அப்படி நீங்கள் கண்டிப்பாக புளி ஊற்றணும் அப்படின்னா கொஞ்சமாக மட்டும் புளி சேர்த்துக்கோங்க. தக்காளியோட அளவை வந்து 1 தக்காளியாக போட்டுக்கோங்க. இப்போ நல்லா கொதித்து குழம்பு நல்லா திக்காகிருச்சு. உருண்டையும் சூப்பராக வெந்துருச்சுங்க. அவ்வளோதாங்க, ஒரு சூப்பர் டேஸ்ட்டான உருண்டை குழம்பு ரெடி ஆயிடுச்சு. பருப்பு உருண்டை குழம்பு பாருங்கள், உருண்டை எப்படி போட்டோமோ அப்படியே இருக்குது. டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறந்துடாமல் இந்த பக்கத்தில் இருக்கிற